நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இது போருக்கான காலம் அல்ல என்று ஆஸ்திரிய பிரதமருடனான சந்திப்பிற்கு பிறகு பேசிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ரஷ்யாவில் கூறியதை தொடர்ந்து மீண்டும் இதே கருத்தை பிரதமர் மோடி ஆஸ்திரியாவிலும் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடனான சந்திப்பிற்கு பிறகு 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரியா நாட்டிற்கு சென்றார். நாற்பது ஆண்டுகளில் ஆஸ்திரியா செல்லும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ள பிரதமர் மோடி, இருநாட்டு ஒத்துழைப்பு, அடுத்த 10 ஆண்டுகளுக்கான இருதரப்பு உறவிற்கான அடித்தளம் குறித்த புதிய வாய்ப்புகளை இருநாட்டு தலைவர்களும் ஆலோசித்ததாக தெரிவித்தார். ஏற்கனவே ரஷ்யாவில் கூறியதைப் போல அப்பாவி மக்களும் குழந்தைகளும் போரில் கொல்லப்படுவதை ஏற்க முடியாது என்று ஆஸ்திரிய பிரதமர் கார்ல் நெஹமருடனான கூட்டு செய்தியாளர் சந்திப்பின் போது மீண்டும் உறுதிபட தெரிவித்தார். यूरोप में शांति और स्थिरता को दिशा प्रदान की थी. मैंने और चांसलर नेहमर ने विश्व में चल रहे विवादों, चाहे यूक्रेन में संघर्ष हो या पश्चिम एशिया की स्थिति, सभी पर विस्तार में बात की है. मैंने पहले भी कहा है कि यह युद्ध का समय नहीं है. समस्याओं का समाधान रणभूमि में नहीं हो सकता. कहीं भी हो, मासूम लोगों की जान की हानि स्वीकार्य नहीं है. भारत और ऑस्ट्रिया शांति और स्थिरता की जल्द से जल्द बहाली के लिए डायलॉग और डिप्लोमेसी पर बल देते हैं. முன்னதாக இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை மூலம் அமைதியும் நிலைத்தன்மையும் ஏற்படுவதற்காக அனைத்து ஒத்துழைப்பையும் தருவதற்கு இந்தியாவும் ஆஸ்திரியாவும் தயாராக இருப்பதாகவும் மோடி தெரிவித்தார். ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் பங்கு மிகவும் வலிமையானதாகவும் நம்பிக்கை அளிப்பதான முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் ஆஸ்திரிய பிரதமர் தெரிவித்தார். ஐரோப்பிய யூனியனின் உறுப்பு நாடாகவும் நேட்டோவில் அங்கம் வகிக்காத நாடாகவும் உள்ள ஆஸ்திரியா ரஷ்யா உக்ரைன் இடையிலான பேச்சுவார்த்தையில் நடுநிலை வகிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். உட்கட்டமைப்பு மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, ஹைட்ரஜன், நீர் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை, செயற்கை நுண்ணறிவு போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றும் என்றும் ஆஸ்திரிய பிரதமர் தெரிவித்தார். இரு நாடுகளும் தீவிரவாதத்தை கடுமையாக எதிர்ப்பதாகவும் எந்த வடிவில் தீவிரவாதம் வந்தாலும் அதனை ஏற்க முடியாது என்றும் இரு நாட்டு தலைவர்களும் தெரிவித்தனர். ஆஸ்திரிய தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று பிரதமர் மோடி முன்னதாக அழைப்பு விடுத்தார். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.